வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வியை கேட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். உங்க வாழ்நாள்ல ஒரு சொந்த வீடு கட்டணும்னு நீங்க முடிவு செஞ்சா முதல்ல உங்க கண் முன்னாடி என்ன தோணும்? நிச்சயமா லாரியில வந்து இறங்குற மணல், செங்கல், அப்புறம் மூட்டை மூட்டையா சிமெண்ட் இதெல்லாம் தான். கரெக்ட். அது மட்டும் இல்லாம கான்ட்ராக்டர்கள் கூட நடக்கிற முடிவில்லாத வாக்குவாதங்கள், பேங்க்ல கடன் வாங்கப்படுற கஷ்டங்கள்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஆமா, இதெல்லாம் முடிஞ்சு வீடு கைக்கு வர பல மாசங்கள் ஆகும். சில சமயம் பல வருஷங்கள் கூட ஆகும். ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது நம்ம சமூகத்துல கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையோட தியாகமாவே பார்க்கப்படுது இல்லையா? உண்மைதான், அது ஒரு பெரிய போராட்டம். ஆனா ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு புது மொபைல் போனை ஆன்லைன்ல ஆர்டர் செய்யற மாதிரி, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு காரை ஷோரூம்ல போய் எடுக்கிற மாதிரி, உங்களுக்கான ஒரு முழு வீட்டையே ஒரு பொருளை ஆர்டர் செய்ய முடிஞ்சா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. கண்டிப்பா. இன்னைக்கு நாம விவாதிக்க போறது அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைய தூண்டுற விஷயத்த பத்தி தான். சரி, சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தரவு, அதாவது நம்ம அலச போற மூலத்தரவு, ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனம் கொடுத்திருக்கிற ஒரு சின்ன விளம்பர குறிப்பு தான். ஓ, ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ். அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு கேப்சூல் வீடு. இத பத்தின விவரங்கள் ரொம்ப சுருக்கமா இருந்தாலும், இது ரியல் எஸ்டேட் பத்தின நம்ம பார்வைய மாத்துதுன்னு தான் சொல்லணும். நிச்சயமா, அந்த மாற்றம் ஏற்கனவே தொடங்கிடுச்சு. ஆமா, அதனால இத நாம கொஞ்சம் ஆழமாவே அலச போறோம். பொதுவா ஒரு வீட்டை நிலத்தோட ஆழமா வேரூன்றிய ஒரு நிரந்தரமான கட்டிடமா, ஒரு இடம் அப்படிங்கிற அளவுலயே பார்த்து பழகிட்டோம். கரெக்ட். ஆனா நாம இன்னைக்கு பேச போற இந்த கேப்சியூல் வீடுங்கிற கருத்து வீட்டை ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு பொருள் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளுது. வீட்டை ஒரு பொருள்னு சொல்றதே கேட்க ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கு. ஆமா, தொழில்நுட்பம் வளர வளர மனிதர்களோட தேவைகளும் மாறிட்டே இருக்கு. ஒரு இடத்துல நிரந்தரமா தங்கி வாழ்ற நிலை மாறி டிஜிட்டல் நோமேட் அப்படிங்கிற வாழ்க்கை முறை வந்தாச்சு. அதாவது எங்கிருந்து வேணும்னாலும் வேலை செய்யலாம் அப்படிங்கிற சுதந்திரம். எக்ஸாக்ட்லி. ஒரு பொருளை போல வீட்டை உற்பத்தி செய்யறதுங்கிறது வெறும் கட்டுமான சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் அல்ல. அது சுதந்திரம், பொருளாதாரம்னு பல பரிமாணங்களை தொடர ஒரு வாழ்வியல் மாற்றம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, இந்த தரவை கொஞ்சம் விரிவா அலசுவோம். சரி. இவங்க இந்த விளம்பரத்துல சொல்ற முதல் விஷயமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமானது. வீட்டின் அளவு சரியா 200 சதுர அடி மட்டும்தான். வெறும் 200 சதுர அடி. ஆமா, இத நீங்க எப்படி பாக்கீங்க? ஏன்னா 200 சதுர அடிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது. உண்மைதான். ஒரு நடுத்தரமான கார் நிறுத்துற இடம், இல்ல ஒரு வீட்டின் மாஸ்டர் பெட்ரூம் அளவு கூட இதை விட பெருசா இருக்கும். 10 அடி அகலும் 20 அடி நீளம், இவ்ளோதான் அந்த இடமே. கரெக்ட். இதுக்குள்ள ஒரு முழு வீட்டையும் அமைச்சு மனிதர்கள் எந்தவித மன அழுத்தமும் இல்லாம வாழ்றது நிஜமாவே சாத்தியமா? ஒரு கட்டத்துல இது ஒரு சிறைச்சாலை மாதிரி தோண்டிதாதா? நீங்க கேக்குறது மிகச்சரியான கேள்வி. இங்கதான் விஷயம் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமாகுது. ஓ, அதென்ன? நாம பொதுவா இடம் அப்படிங்கறத வெறும் வெற்று சதுர அடிகளாத்தான் அளக்குறோம். ஆனா ஒரு விமானத்தோட முதல் வகுப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேபினை நினைச்சு பாருங்க. அதுவும் சின்ன இடம் தானே? ஆமா, ரொம்ப சின்ன இடம் தான். ஆனா அங்க உங்களுக்கு எந்த அசௌகரியமும் இருக்கிறது இல்லையே. ஏன்? அது அந்த டிசைன் அப்படி இருக்கும். எக்ஸாக்ட்லி. இதுக்கு காரணம் மெரீன் இன்ஜினியரிங் மற்றும் ஏரோஸ்பேஸ் வடிவமைப்புகள்ல பயன்படுத்தப்படுற இட பயன்பாட்டு தொழில்நுட்பம் தான். அட, நம்ம வழக்கமான வீடுகள்ல பயன்படுத்தாத இடங்கள், அதாவது டெட் ஸ்பேஸ் ரொம்ப அதிகம். ஆனா ஒரு கேப்சியூல் வீட்டோட வடிவமைப்புங்கிறது ஒரு முப்பரிமாண புதிரை தீர்க்கிற மாதிரி. ஓ, அதாவது சுவத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற படுக்கைகள், மடிச்சு வைக்கக்கூடிய மேசைகள், அந்த மாதிரி விஷயங்கள சொல்றீங்களா? கட்டாயமா. காலையில ஒரு சுவத்திலிருந்து இறங்கி வர்ற படுக்கை ராத்திரியில திரும்பவும் சுவத்தோட ஒன்றிணைஞ்சிடும். வாவ், கேட்கவே சூப்பரா இருக்கு. அதே இடம் பகல்ல உங்களுக்கு ஒரு வேலை செய்யற மேசையாவோ அல்லது சோஃபாவோ மாறிடலாம். அப்போ கிச்சன், பாத்ரூம் இதெல்லாம், சமையலறை, குளியலறை என எல்லாமே ஒன்றோடொன்று தொடர்புடைய மையப்படுத்தப்பட்ட பிளம்பிங் கோர் அமைப்பு கொண்டிருக்கும். அப்போ இடம் ரொம்ப மிச்சமாகும். ஆமா, இதனால தேவையற்ற குழாய்களுக்கோ சுவர்களுக்கோ இடம் வீணாகாது. இதத்தான் மினிமலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு நிஜமாவே எவ்ளோ பொருள்கள் தேவைங்கிற கேள்வியே இது எழுப்புது. துல்லியமா சொல்லிட்டீங்க. தேவையற்ற பொருள்களை குவித்து வைக்கிற பழக்கத்துல இருந்து அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனநிலைக்கு இது மாத்துது. 200 சதுர அடிங்கிறது ஒரு குறைபாடு இல்ல, அது மிக துல்லியமா வடிவமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்றீங்க. நிச்சயமா. அந்த விமான கேபின் உதாரணம் எனக்கு மிகச் சிறப்பா புரியுது. ஒவ்வொரு அங்குலத்தையும் ரசிச்சு பொறியியல் நுணுக்கத்தோட வடிவமைக்கிறது மிகப்பெரிய சவால்தான். ஆமா.
ஆனா இங்கதான் எனக்கு அடுத்த மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? ஒரு விமான கேபின் போல ஒவ்வொரு அங்குலத்தையும் நுணுக்கமா வடிவமைக்கணும்னா அதற்கான செலவு மிக அதிகமா இருக்குமே. அப்படி தோணலாம். ஆனா இந்த விளம்பரத்துல வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாய் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, 15 லட்சம். கொஞ்சம் கணக்கு போட்டு பாப்போம். 200 சதுர அடிய 15 லட்சத்திற்கு வாங்குறோம்னா ஒரு சதுர அடிக்கு 7500 ரூபாய்ங்கிற கணக்குல வருது. கரெக்ட். நாம வழக்கமா கட்டுற வீடுகளோட கட்டுமான செலவு ஒரு சதுர அடிக்கு 2000 முதல் 2500 ரூபாய்க்குள் முடிஞ்சிடுது. அப்படி பார்த்தா இது வழக்கமான வீட்டை விட 3 மடங்கு விலை அதிகமாச்சே. ஆமா. இது எப்படி ஒரு நடுத்தர வர்க்க மனிதனுக்கு லாபகரமானதா இருக்க முடியும்? அந்த மட்டுமே அப்படிங்கிற வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை போல தோணலையா உங்களுக்கு? மேலோட்டமா பார்க்கும்போது நீங்க சொல்ற அந்த 7500 ரூபாய் கணக்கு மலைப்பு தரலாம். ஆனா ரியல் எஸ்டேட் பொருளாதாரத்தை இந்த இடத்துல நம்ம சற்று மாற்றி யோசிக்கணும். ஓ, எப்படி மாற்றி யோசிக்கணும்? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைச்சு பாத்தீங்கன்னா, நீங்க சொந்த வீடு கட்டும்போது ஆகிற அந்த 2500 ரூபாய்ங்கிறது வெறும் செங்கல் சிமெண்டிற்கான அடிப்படை செலவு மட்டும்தான். கரெக்ட். அதுக்கப்புறம் மரவேலைகள் இருக்கு. ஆமா, மரவேலைகள், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், பிளம்பிங், தரைத்தளம்னு ஒவ்வொன்றுக்கும் செலவு கூடிக்கிட்டே போகும். அது உண்மைதான். மேலும் ஒரு வீடு கட்டுத் தொடங்கி அது முடிய 1 வருஷம் ஆகுதுன்னா அந்த 1 வருஷத்துல கட்டுமான பொருட்களின் விலையேறும், வேலையாட்கள் பற்றாக்குறை வரும். ஆமா, நான் பார்த்திருக்கேன். 30 லட்சத்துல வீடு கட்ட தொடங்கி கடைசியா 50 லட்சத்துல வந்து நிப்பாங்க. சரியா சொன்னீங்க. இதனால நீங்க திட்டமிட்ட பட்ஜெட் பல மடங்கு எகிரிடும். ஆனா இந்த கேப்சூல் வீட்டோட 15 லட்சங்கிற விலையில உள்ள மிகப்பெரிய பலனே அதோட நிலையான விலைதான். ஓ, அதாவது ஃபிக்ஸட் டிக்கெட் சைஸ் அப்படிங்கறீங்க. எக்ஸாக்ட்லி. இதுல எந்த விதமான ஆச்சரியங்களும் மறைமுக செலவுகளும் இல்ல. முழுமையா கட்டி முடிக்கப்பட்ட, உள்ளே அனைத்து அடிப்படை வசதிகளும் பொருத்தப்பட்ட ஒரு ரெடிமேட் வீடு இது. அப்போ எந்த டென்ஷனும் இல்லாம வாங்கலாம். ஆமா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க நேரத்துக்கும் மன அமைதிக்கும் நீங்க கொடுக்கற விலை இது. 1 வருஷம் முழுதும் கொத்தனாரையும் கான்ட்ராக்டரையும் துரத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலா பணத்தை கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கலாம். ஓ, நீங்க சொல்றது புரியுது. வீட்டின் பரப்பளவை மட்டும் வச்சு விலைய மதிப்பிடக்கூடாது, அந்த வெளிப்படைத்தன்மையையும் மன உளைச்சல் இல்லாத அனுபவத்தையும் சேர்த்து பார்க்கணும் என்கிறீர்கள். நிச்சயமா. ஆனா பொருளாதார ரீதியா எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. வீட்டை ஒரு பொருள்னு சொல்லிட்டோம். சரி. நிலம் வாங்கினா அதோட மதிப்பு வருஷா வருஷம் ஏறும். ஆனா ஒரு காரை வாங்கினா அதோட மதிப்பு குறைஞ்சுகிட்டே போகும் இல்லையா? ஆமா, தேய்மானம் ஆகும். இந்த கேப்சூல் வீட்டின் மதிப்பு எதிர்காலத்துல என்னவாகும்? இது ரியல் எஸ்டேட் போல விலை ஏறுமா அல்லது கார் போல மதிப்பு குறையுமா? இது மிக ஆழமான ஒரு கேள்வி. நிஜமாவே இது ரியல் எஸ்டேட் துறைக்கு ஒரு புதிய சவால் தான். எப்படி சொல்றீங்க? நீங்க ஒரு நிலம் வாங்கி அதுல இந்த கேப்சூல் வீட்டை வச்சா உங்க நிலத்தோட மதிப்பு கூடிக்கிட்டே போகும். ஆமா. ஆனா உலோகங்களாலும் பிற பொருட்களாலும் செய்யப்பட்ட இந்த கேப்சூல் வீட்டோட மதிப்பு ஒரு காரை போலவே காலப்போக்குல குறையதான் செய்யும். ஓ, அப்போ இது ஒரு முதலீடா பார்க்க முடியாதா? இத ஒரு சொத்து அப்படின்னு பார்க்கறத விட உங்க வசதிக்கான ஒரு முதலீடு அப்படின்னு தான் பார்க்கணும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இத வாங்குறவங்க பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கறோங்கிற மனநிலையில வாங்க மாட்டாங்க. இன்றைய தனது தேவைக்கான ஒரு சுதந்திரமான வாழ்விடத்தை வாங்கணும்னு தான் கருதுவாங்க. அருமையான விளக்கம். சொத்து என்பதை விட இது ஒரு லைஃப் ஸ்டைல் மாற்றம். சரி, ஒரு வழியா விலைய பத்தின தெளிவு கிடைச்சிடுச்சு. சரி, அடுத்து என்ன? ஆனா அடுத்தவங்க சொல்ற விஷயம்தான் எனக்கு தலை சுற்ற வைக்குது. அப்படி என்ன சொல்லிருக்காங்க? வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்காகும் நேரம் 50 நாட்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா, 50 நாட்கள் தான். நாம ஆன்லைன்ல ஒரு பொருளை ஆர்டர் செஞ்சுட்டு சில நாட்கள் காத்திருக்கோம். அதுவே ஒரு சின்ன பைக்க புக் செஞ்சுட்டு டெலிவரிக்காக பல வாரங்கள் காத்திருக்கோம். உண்மைதான். அப்படி இருக்கும்போது ஒரு முழு வீட்டையே வடிவமைத்து உற்பத்தி செஞ்சு வெறும் 50 நாட்கள்ல கையில கொடுக்கறது எப்படி சாத்தியம்? சாத்தியமே. ஒரு சாதாரண வீடு கட்ட குறைஞ்சது 6 மாசங்களாவது தேவைப்படுமே. சிமெண்ட் காயணும், கான்கிரீட் செட் ஆகணும், மழை பெஞ்சா வேலை நிக்கும். இவ்ளோ தடைகளை தாண்டி 50 நாட்கள்ல ஒரு வீடுங்கிறது நம்ப முடியாத வேகமா இருக்கு. அதுக்கு நாம கட்டுமானம் அப்படிங்கிற வார்த்தைய மறந்துட்டு உற்பத்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு பழகணும். இங்க டிசைன் அண்ட் ஃபேப்ரிகேஷன் அப்படிங்கறத கவனிக்கணும். ஓ, உற்பத்தியா? ஆமா, சாதாரண வீடுகள் ஒரு திறந்த வெளியில செங்கலா கட்டப்படுது. அங்க இயற்கையின் மாற்றங்களான மழை, வெயில் எல்லாமே வேலைய பாதிக்கும். கரெக்ட். ஆனா இந்த கேப்சூல் வீடுகள் ஒரு மூடிய தொழிற்சாலைக்குள்ள, அதாவது ஒரு ஃபேக்டரி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல ஒரு கார் எப்படி உற்பத்தி ஆகுதோ அதே போல அசெம்பிளி லைன்ல உற்பத்தி ஆகுது. அதாவது எல்லாமே ஒரே நேரத்துல நடக்கும் என்கிறீர்களா? துல்லியமா. பாரம்பரிய கட்டுமானத்துல சுவர் கட்டிய பிறகுதான் பிளம்பிங் நடக்கும். பிளம்பிங் முடிஞ்ச பிறகுதான் எலக்ட்ரிக்கல் வேலைகள் நடக்கும். இது ஒரு தொடர் சங்கிலி.
ஆமா, ஒன்னு முடிஞ்சாதான் இன்னொன்னு. ஆனா தொழிற்சாலையில ஒரு பக்கம் சுவர்கள் ஃபேப்ரிகேட் ஆகிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் அதற்கான வயரிங் மற்றும் பைப்புகள் தனியா தயாராகிக்கிட்டு இருக்கும். அட, எல்லாம் முடிஞ்சதும் ஒரு மிகப்பெரிய லெகோ விளையாட்டு பொருட்களை போல அனைத்தையும் ஒன்றிணைப்பாங்க. வெல்டிங், உலோக வேலைகள் அனைத்தும் கம்ப்யூட்டரால கட்டுப்படுத்தப்பட்ட இயந்திரங்களால மிக துல்லியமா நடக்கும். அப்ப குவாலிட்டி எந்த விடத்திலயும் குறையாதுன்னு சொல்றீங்க? நிச்சயமா குறையாது. கேட்கவே ஒரு அறிவியல் திரைப்படத்தை பார்ப்பது போல இருக்கு. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம். சொல்லுங்க. ஒரு உலோக பெட்டிக்குள் வாழ்றது பாதுகாப்பானதா? குறிப்பா நம்ம இந்திய சீதோஷ்ண நிலையில கோடை காலத்துல வெயில் கொளுத்தும். ம் இரும்பும் உலோகமும் கொண்ட ஒரு பெட்டிக்குள் இருந்தா அது ஒரு சூடான ஓவன் போல மாறிடாதா? 50 நாட்கள்ல கட்டி விடலாம். ஆனா அதனுள் வாழ முடியுமா? அதனால தான் இதை வெறும் இரும்பி பெட்டின்னு சொல்லாம கேப்சூல் வீடுன்னு சொல்றாங்க. இதுக்காக அவங்க தெர்மல் இன்சுலேஷன் மற்றும் சாண்ட்விச் பேனல்கள் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவாங்க. ஓ, அது வெப்பத்தை உள்ள விடாதா? ஆமா, 2 உலோக தகடுகளுக்கு இடையே வெப்பத்தை கடத்தாத ரசாயன பொருள்களை நிரப்பி சுவர்களை உருவாக்குவாங்க. இது வெளிப்புற வெப்பத்தை உள்ளே அனுமதிக்காது. அப்போ ஏசி போட்டா? ஒரு ஏசி போட்டா அந்த குளிர்ச்சி வெகு நேரத்திற்கு வீட்டை விட்டு வெளியேறாம இது பாதுகாக்கும். அப்படியானால் பொறியியல் ரீதியா இது மிகச்சிறப்பான ஒண்ணுதான். ஆமா, வீடு 50 நாட்கள்ல தொழிற்சாலையில தயாராகிடுச்சு. ஆனா அதை எப்படி வாடிக்கையாளரான என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பாங்க? இதுதான் மிக முக்கியமான பகுதி. இதுதான் இறுதிக்கட்ட விவாதம். அந்த விளம்பரத்துல இந்தியா முழுவதும் சேவை அப்படின்னு பெரிய எழுத்துக்கள்ல போட்டுட்டு கீழே மிகச் சிறியதாக போக்குவரத்து செலவு தனி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இத படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இந்தியா முழுவதும் டெலிவரிங்கிறது சிறப்பானதுதான். ஆனா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்ல டெலிவரி சார்ஜ் 50 ரூபாய்னா நாம கொடுத்துடலாம். கரெக்ட். ஆனா 10 அடி அகலம் 20 அடி நீளம் கொண்ட ஒரு முழு வீட்டை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு லாரிகளில் கொண்டு செல்வதற்கான செலவு, இது ஒரு மிகப்பெரிய மறைமுக தாக்குதல் இல்லையா? நிச்சயமாக. இதுதான் இந்த முழுமையான திட்டத்தோட மிகப்பெரிய சவால் மற்றும் வாடிக்கையாளர்கள் மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம். ஆமா, 15 லட்சம்ங்கிற அந்த விலையோடு இந்த போக்குவரத்து செலவும் சேரும்போது வாடிக்கையாளருக்கு இது பெரிய சுமையா மாறாதா? நீங்க சொல்றது சரிதான். ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தோட இந்த திட்டம் எந்த இடத்துல வேணாலும் வீட்டை நிறுவ முடியுங்கிற சுதந்திரத்தை கொடுக்குது. ஆனா இந்தியா முழுவதும் சேவைங்கிறது ஒரு கவர்ச்சியான வார்த்தையா இருந்தாலும் யதார்த்தம் என்னன்னா 200 சதுர அடி கொண்ட ஒரு முழு வீட்டை நெடுஞ்சாலைகள் வழியாக கொண்டு செல்வதுங்கிறது ஒரு ஓவர் சைஸ்டு லோடு. ஆமா, அது சாதாரண லாரில வராதே. அதுக்கென பிரத்யேகமான பெரிய பிளாட்ஃபார்ம் லாரிகள் தேவை. சுங்கச்சாவடிகள்ல சிறப்பு அனுமதி பெறணும். மாநில எல்லைகளை தாண்டும்போது பல சட்ட சிக்கல்கள் இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம ஊரு சாலைகளை பத்தி உங்களுக்கு தெரியாதது இல்ல. குறுகலான சாலைகள், குறுக்கே செல்லும் மின்சார வயர்கள், மரக்கிளைகள், கரெக்ட். இதையெல்லாம் தாண்டி ஒரு வீட்டை பாதுகாப்பாக கொண்டு வந்து நிறுத்துறது சாதாரண விஷயமா? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. உங்க இடத்துக்கு வீடு வந்து சேர்ந்தாலும் அத லாரியிலிருந்து இறக்கி உங்க நிலத்துல வைக்க ஒரு மிகப்பெரிய கிரேன் தேவைப்படும். அதற்கான வாடகை ஒரு நாளைக்கு பல ஆயிரங்கள்ல இருக்கும். அட பாவமே! இது ஒரு புறம் இருக்க, மிக முக்கியமான இன்னொரு விஷயத்த பலரும் மறந்துடுறாங்க. வீட்டை வாங்குறது சரி, ஆனா அதை வைக்க உங்களுக்கு ஒரு நிலம் வேணும் அல்லவா? ஆமா, வெறும் வீட்டை மட்டும் வானத்துல தொங்க விட முடியாதே. சரியா சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நிலம் வேணும். அந்த நிலத்துல இந்த வீட்டை தாங்கி பிடிப்பதற்கான ஒரு அடிப்படை காங்கிரீட் தளம், அதாவது ஃபவுண்டேஷன் வேணும். ஓ, அதெல்லாம் நாம தான் ரெடி பண்ணணுமா? ஆமா, வீட்டிற்குள் குளியலறை இருக்கு. ஆனா அந்த தண்ணீர் வெளியேற உங்க நிலத்துல ஒரு செப்டிக் டேங்க் அல்லது பாதாள சாக்கடை இணைப்பு இருக்கணும். மின்சார இணைப்பு கொடுக்க ஒரு மீட்டர் போர்டு வேணும். அப்போ அந்த 15 லட்சம்ங்கிறது? இந்த விளம்பரத்துல சொல்லப்பட்டுள்ள 15 லட்சங்கிறது வீடுங்கிற பொருளுக்கான விலை மட்டுமே. நிலத்தின் விலை, போக்குவரத்து செலவு, கிரேன் வாடகை மற்றும் இந்த அடிப்படை இணைப்புகளுக்கான செலவுகள் என அனைத்தையும் கணக்கிட்டால் ஒட்டுமொத்த பட்ஜெட் பல லட்சங்கள் அதிகரிக்கும். இது மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துற ஒரு தகவல். எல்லாமே எளிதா கிடைச்சிடும் நினைச்சு கண்ணை மூடிக்கிட்டு யாரும் முதலீடு செஞ்சிடக்கூடாது. கண்டிப்பா. இந்த கேப்சூல் வீட்டின் தத்துவம் அருமையானதுதான். ஆனா நடைமுறை சிக்கல்கள் நிறையவே இருக்கு. இத நேயர்கள் தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கறதுக்காகவே விளம்பரத்துல உள்ள தொடர்பு எண்களையும் நாம இங்க விரிவா சொல்லிடலாம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். நீங்க ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தை +91 7871665841 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப் வாயிலாகவோ தொடர்பு கொள்ளலாம். மேலும் dreamapworks@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியிலும் அவங்கள தொடர்பு கொள்ளலாம்.
நேர்கள் அவர்களை தொடரும் பொழுது வீட்டின் டிசைனை பற்றி கேட்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல், ஆமா, என் ஊருக்கு இத கொண்டு வர எவ்ளோ செலவாகும், தளவாட சவால்கள் என்னங்கறதையும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். மிகச்சரியான அணுகுமுறை. எந்த ஒரு பெரிய மாற்றுத் தொழில்நுட்பம் அறிமுகமாகும் போது இது போன்ற நடைமுறை சவால்கள் இருக்கத்தான் செய்யும். அதற்காக இந்த தொழில்நுட்பமே தவறுன்னு சொல்ல முடியாது. உண்மைதான். போக்குவரத்து செலவு அதிகமா இருந்தாலும் ஒரு மலையடிவாரத்திலோ அல்லது ஒரு பண்ணை நிலத்திலோ எந்த ஒரு கட்டுமான தடையும் இல்லாம இயற்கையை அழிக்காம ஒரு வீட்டை அமைப்பதற்கு இதைவிட சிறந்த வழி தற்போது இல்லை. அருமையான பாயிண்ட். எதிர்காலத்துல இது போன்ற கேப்சூல் வீடுகள் பல மாநிலங்களிலும் உற்பத்தியாக தொடங்கினால் இந்த போக்குவரத்து செலவும் பெருமளவு குறைஞ்சிடும். இது ரியல் எஸ்டேட் துறையின் எதிர்கால புரட்சிக்கான முதல் படின்னு தான் நான் பார்க்கறேன். சூப்பர். சரி, இதுவரையிலான நமது விவாதத்தின் முழு பரிமாணத்தையும் ஒருமுறை சுருக்கமா தொகுத்து பார்த்து விடலாம். சரி. ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனம் முன்வைக்கும் இந்த கேப்சூல் வீடுங்கிறது வெறும் 200 சதுர அடியில ஒரு முழுமையான வாழ்விடத்தை சுருக்கி கொடுக்குது. அதோட விலை 15 லட்சம் ரூபாய். இது சதுரடி கணக்குல அதிகமா தெரிஞ்சாலும் ஒரு முழுமையான தயாரிப்பாகவும் மன அமைதியாகவும் பார்க்கும்போது இதோட மதிப்பு புரியுது. கரெக்ட். தொழிற்சாலைக்குள்ள ஒரு காரை போல வெறும் 50 நாட்கள்ல இது உற்பத்தியாகுது. இந்தியா முழுவதும் டெலிவரி செஞ்சாலும் போக்குவரத்து மற்றும் இதர உள்கட்டமைப்பு செலவுகளை வாடிக்கையாளர்கள் தனிப்பட்ட முறையில கவனமாக கணக்கிடணும். மிக சரியா தொகுத்து சொல்லிட்டீங்க. வீடுங்கிறது செங்கல், சிமெண்ட், மணல்கிற பார்வையிலிருந்து மாறி தேவைப்படும் இடத்திற்கு நகர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை பொருளா மாறி இருக்குங்கிறது மிகப்பெரிய சிந்தனை திறப்பு. நிச்சயமா. நேயர்களே, இப்போ இது உங்களுக்கான நேரம். இன்று நாம அலசிய இந்த தரவுகளை வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த 200 சதுர அடி கேப்சூல் வீட்டின் போக்குவரத்து செலவுகள், நிலம் என அனைத்தையும் நீங்க சரி செஞ்சிட்டீங்கன்னு வச்சுப்போம். எந்தவிதமான சிரமமும் இல்லாம 50 நாட்கள்ல முழுமையா தயாரான ஒரு வீடு ஒரு பெரிய லாரியில் ஏற்றப்பட்டு உங்களுக்கு கிடைக்குது. வாவ்! அந்த வீட்டை நீங்க எங்க கொண்டு சென்று நிறுவுவீங்க? மாசடைந்த நகரத்திற்கு வெளியே மேகங்கள் உரசும் ஒரு அமைதியான மலை உச்சியிலா, அல்லது காலை எழுந்ததும் அலைகளின் சத்தம் கேட்கும் ஒரு தனிமையான கடலோரத்திலா? கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு. மேலும் அந்த சிறிய இடத்தை நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க? உங்கள் வீட்டை நீங்க நகர்த்த முடியுங்கிற சுதந்திரம் உங்களுக்கு கிடைச்சா, அண்டை அயலார், ஊர், நிரந்தர முகவரிங்கிற வார்த்தைகளுக்கு இனி என்னதான் அர்த்தம்? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. ஆமா, நேயரான உங்களுக்காக இந்த ஆழமான தேடலை மேற்கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வீட்டை பற்றிய பல தத்துவார்த்தமான மற்றும் நடைமுறை ரீதியான கேள்விகளோடு இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்றோம். ஆமாம். இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான தரவுகளோடு இன்னொரு ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருங்கள்.